ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா உடல் ஆரோக்கியத்துடன் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். எல்லாம் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான். இது அரிசி டிமார்ட்டில் வாங்கினது. கர்னூல் ரைஸுன்னு நல்லா இருக்குதாங்க. இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பழைய அரிசியாகவும் இருக்குது. அப்புறம் இதில் எவ்வளோனா 1.5 kg போட்டிருக்கேன். 1.5 கிலோ அரிசிக்கு கரெக்டான ரேஷியோ அளவு சொல்கிறேன். அதன்படி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் 1 கிலோ மட்டன் நல்லா லெஸ்ஸாக பார்த்து கொஞ்சம் கொழுப்பு கறியாக இருக்கணும் பிரியாணிக்கெலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், சுவை சூப்பராக இருக்கும். அப்புறம் வெங்காயம் 1 கிலோவுக்கு 400ன்ட்டு 600 வெங்காயம். தக்காளி 400. தயிர் 1 கிலோவுக்கு 200ன்ட்டு 300. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதனோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்புறம் புதினா, மல்லி, அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, அதெல்லாம். ஆயில் பட்டை கிராம்பு அதுவுமே அளவு கரெக்டாக டீட்டெயிலாக சொல்கிறேன். பட்டை கிராம்பு அப்புறம் ஃபஸ்ட்டு ஆயிலெல்லாம் எடுத்துட்டோமே, கடலெண்ணெயில் தான் தாளிக்கணும். இது ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் 1 கிலோவுக்கு 200 அப்படின்ட்டு 300 எண்ணெய் எடுக்கணும். கடலெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரீஃபண்ட் ஆயிலோட கடலெண்ணெயில் நல்லாயிருக்கும் பிரியாணி. அப்புறம் வெங்காயம் 400. 1 கிலோவுக்கு 400. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறதா இருந்தால் 250 பெரிய வெங்காயம், 150 சின்ன வெங்காயம், அந்த ரேஷியோவில் சேர்த்துணும். இது 600 பெரிய வெங்காயம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டு நல்லாமே அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோன்னா 1 கிலோவுக்கு 200 பூண்டு, 1.5 கிலோவுக்கு 300 பூண்டு. இஞ்சி 100னா அரை கிலோவுக்கு 50, 150 அந்த ரேஷியோவில் போடுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி 1 கிலோவுக்கு 200, 1.5 கிலோவுக்கு 300 கிராம். அப்புறம் அரிசி நல்லா நம்ம தாளிக்க வைக்கும்போதே அரிசி கழுவி ஊற வச்சிடணும். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 ஆச்சு ஆகும். இதெல்லாம் வெங்காயம்லாம் கறி எல்லாம் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் அரிசி ஊறட்டும். ஊறினா தான் அரிசி நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி கழுவி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே தால்ச்சா கறி போடாத தால்ச்சா, வெறும் காய் மட்டும் போட்டு, இது கத்திரிக்காய், சுரக்காய் மட்டும் போட்டு அது ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். அப்போ தான் நம்ம பிரியாணி பொறுமையாக செய்ய முடியும். இது கொஞ்சம் ஓரளவு பிங்கிஷ் கலர் வந்துருச்சா, அதுக்கப்புறம் நாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 வீக்காக சரியாக வீடியோ போட முடியல. நம்மளாம் கொஞ்சம் ஊருக்கெலாம் போயிட்டதுனால போட முடியல. பெங்களூர்லாம் போயிட்டோம். அப்புறம் புதினா, மல்லி ஒவ்வொரு புடி, ரெண்டுமே புதினா, மல்லி. பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா, 1.5 கிலோவுக்கு 9 பச்சை மிளகா, அந்த அளவுக்கு போடணும். அதுக்கு மேலே போடாதீங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோமா, அப்புறம் தக்காளியும் போட்டுடணும். 1 கிலோவுக்கு 200ன்ட்டு 300 கிராம் தக்காளி. இதை போட்டு இதுவுமே தக்காளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி வெந்துடணும். இது எந்தெந்த அளவில் போடுவீங்கன்னு ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா இது நான் என்ன செஞ்சேன், குக்கரை மூடி போட்டே ஒரு சவுண்டு விட்டுட்டேன். அது ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு மூடி போட்டு சவுண்டு விட்டோம்னா இன்னும் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுது. கொஞ்சம் வேலை சீக்கிரமாகிடுது நம்ம ஃப்ரைடேனால். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மிளகாய்த்தூள் 7 கிராம் 1 கிலோவுக்கு. அப்போ 10 கிராம், 10, 11 போடலாம், கரெக்டாக இருக்கும். சக்தி மசாலான்னு சரியாக இருக்கும். உப்பு 1 கிலோவுக்கு 50 கிராம், 75 கிராம் போடலாம். அதுக்கு மேலே போடக்கூடாது. கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் எதுவுமே குடிச்சு கூட பார்க்க தேவையில்லை. புளிப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு இந்த கறி போட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது எடுக்க முடியல. அப்புறம் இந்த கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா கொஞ்சம் எலசாக இருக்கணும் கறி, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். பிரியாணி இந்த ஃபஸ்ட்டு
அந்த தம் போடுற வரைக்கும் கொஞ்சம் வேலை தான், ஒரு 1/2 hour வேலை இருக்கும் பயங்கரமாக. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் ஆயிரும். தயிர் வந்து 300, 1 கிலோக்கு 200ன்னா 300 தயிர் ஊற்றணும். 300 ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு, மிளகாய் தூள் எல்லாமே போட்டாச்சு. இஞ்சி பூண்டு, கறி, தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. இதில் எல்லாம் போட்டாச்சா. இப்போ சூப்பராக குருமா மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குண்டாவில் வந்து தண்ணி அளந்து வச்சிடும். 1க்கு வந்து 2 தண்ணி இந்த அரிசிக்கு. இந்த அரிசி ரொம்ப பழைய அரிசி இது. டிமார்ட்டில் பார்த்தா வாங்குங்க, நல்லாயிருக்கும். குஸ்கா, பிரியாணிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த குருமா ஒரு 4-5 சவுண்டு விட்டுறணும். அப்போ தான் வந்து நல்லா கறி வெந்து உடையிற ஸ்டேஜுக்கு இருக்கணும். உடையவும் கூடாது, நல்லா வெந்து இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் தூக்கி இந்த குண்டாவில் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே இந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி போட்டு அரிசி தண்ணி சரி தண்ணியாக வரணும். இந்த லெமன்னு வந்து ஒன்று எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த லெமனும் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பு தேவையில்லை, ஒரே ஒரு சின்ன லெமன் போட்டால் போதும். பார்த்தீங்களா, சரியாக இதாகிடுச்சு. தம் விடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா இப்போ தம் போட்டுக்கலாம். ஒரு தோசை சட்டி வச்சு தம் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ஆயிடுச்சு. சுட சுட எப்படி அரிசி நல்லா ஜீரக சம்பா மாதிரியே இருக்கும். இது இந்த அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிட வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நான் 1.5 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ கறி தான் போட்டிருக்கிறேன். இந்த அளவு போட்டாலே கறி நமக்கு நல்லாயிருக்கும், நிரப்பமாக தான் இருக்கும். நல்லா ஜீரக சம்பா ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தால்ச்சாலாம் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிடணும். தால்ச்சா, தயிர் சட்னி எல்லாமே செஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சட்னி, தயிர் பச்சடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். எல்லாம் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.